வணக்கங்க. வெல்கம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஸ்கின்னை நல்லா க்ளோவாக அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நிறைய பேரோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதுக்கு அவங்க காஸ்மெட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க இன்டேக்காக எடுத்துக்கக்கூடிய சில உணவு வகைகள் தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்டேக்காக எடுக்கும் பொழுது நம்முடைய ஸ்கின் நல்லா க்ளோவாக அண்ட் ஹைட்ரேட்டடாக கண்டிப்பாக பிரைட்டாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கின்னை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான கலரை நல்லா மெருகூட்டுறதுக்கான ஒரு சூப்பரான டாப் 10 ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ உதவுங்க. ஸோ நீங்கள் என்ன தான் நம்ம ஸ்கின்னுக்கு மேலே நம்ம நிறைய ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணாலும் நம்ம இன்டேக்காக எடுக்கும் பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் சேர்ந்தும் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புடைய ஹெல்த். ஓகேங்களா? ஸோ பாடியும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும். ஆல்சோ நம்முடைய பியூட்டியும் இன்னும் அழகூட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னா பழங்கள் தாங்க. ஸோ பழங்கள் அப்படின்னா நிறைய பழங்கள் இருக்குது. ஆனால் எல்லா பழத்தையும் சாப்பிட்டா கலர் கொடுமா அப்படின்றது கிடையாது. முக்கியமாக மாதுளை, ஆரஞ்சு, பப்பாளி, கொய்யா, ஸ்ட்ராபெரி, எலுமிச்சை இந்த உணவுகள் நம்முடைய ஸ்கின் கலரை அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதற்கு ரொம்பவே உதவுங்க. இதில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ கட்டாயமாக பழங்கள் வகைகளில் இதை தான் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கீரை வகைகள், அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகைகள். நெக்ஸ்ட் கேரட்டு, அப்புறம் இனிப்பு உருளைக்கிழங்கு. இதில் பீட்டா கரோட்டின் இருக்குங்க. நெக்ஸ்ட் வெள்ளரியில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. ஸோ இதனால தான் இது நம்ம ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரையும் ரொம்ப ட்ரையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தான் கலராக இருந்தாலும் நம்ம ஸ்கின் சீக்கிரமாக சுருங்கின மாதிரி தெரியும். ஸோ அதுவே நம்ம காஸ்மெட்டிக்காக பார்க்கும்போது லுக்காக இருக்காது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்கின்னை நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கணும். ஸோ ஈரப்பதமாக வச்சுக்கும் பொழுது நம்ம ஸ்கின் நம்ம ஓரளவுக்கு பிளாக்காக இருந்தாலும் அது நம்பவே நம்மளை கலராக காமிக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கக்கூடிய நீர்ச்சத்து உள்ள உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நட்ஸ் மற்றும் விதைகள். இதில் பாதாமும் ஆளி விதைகளும் அடங்குங்க. பாதாமில் விட்டமின் இ இருக்குங்க. அது நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய பேருக்கு அன்இவன் டோனாக இருக்குங்க. அதாவது மவுத்தை சுற்றி பிளாக்காக இருக்கும், இல்லை நோஸை சுற்றி அந்த மாதிரி பிளாக்காக இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அன்இவன் இருக்கனாலும் சரி, அல்லது பார்த்தீங்கன்னா ரொம்ப டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு பாதாமும் ஆளி விதைகள் சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னை டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஸோ கட்டாயமாக நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆளி விதைகள் சாப்பிடுங்க. ஆளி விதையில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குங்க. இது நம்ம உடலை ஃபுல்லாகவே ஸ்கின் கலரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கான ஒரு சூப்பர்வான விட்டமின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஆளி விதைகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் மீன் பார்த்தீங்கன்னா சாலமன் மீன் தாங்க. இதில் மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் கலரை அதிகப்படுத்தும். எவ்வளோ தான் கருப்பாக இருந்தாலும் நம்ம இதை சாப்பிட நம்ம ஸ்கின் கலரை கட்டாயமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பால் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர், மோர். ஓகேங்களா? நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கூட ஒரு மோர் குடிக்கலாம். லன்ச் டைம் சாப்பாட்டில் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ தயிர், மோர் அதிகமாக சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கலராக தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் கலர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் முட்டையில் புரதம் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்குங்க. இது நம்ம ஸ்கின்னை நல்லா பராமரிக்கிறதுக்கும், ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவுது. அடுத்ததாக தக்காளி ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். பட் முக்கியமாக நம்ம இன்டேக் எடுத்துக்கும் பொழுது இதில் லைக்கோஃபின் அப்படின்றது இருக்குங்க. இது நம்முடைய கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்குங்க. நம்ம ஸ்கின்னில் நம்மளுக்கு கொலாஜன் உற்பத்தி அதிகரிச்சது அப்படின்னாலே நம்முடைய கலர் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோவாகவும் கண்டிப்பாக தெரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிம்பிள்ஸ் இருந்ததுனாலும் அந்த பிம்பிள்ஸே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தக்காளியை மறக்காமல் சாப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாட்டர் கண்டென்ட்டாக எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் பார்க்கலாங்க. அதில் ஃபர்ஸ்ட் தண்ணீர் தாங்க. தண்ணீர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். இது மூலியமாக நமக்கு உடம்பு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுங்க. நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கட்டாயமாக தண்ணீர் குடிங்க. நெக்ஸ்ட்டு மூலிகை
மூலிகை தேநீருங்க. மூலிகை தேநீர் அப்படின்னா கிரீன் டீ. அதாவது மூலிகை தேநீர் வந்து ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைந்துள்ளதுங்க. ஸோ இது வந்து ஸ்கின்னை வந்து பராமரிக்க ரொம்ப ரொம்ப உதவும். நெக்ஸ்ட் வந்து பழம் ப்ளஸ் காய்கறி சாறுகள், அதாவது வெள்ளரி, கேரட், பீட்ரூட் சாறுகள் கட்டாயமாக ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் அப்படின்ற ஒரு விதமாக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க, அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குடிங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ஸோ உங்கள் ஸ்கின் கலர் கட்டாயமாக அதிகமாக ஒரு 1 மந்த் வரையும் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது ஸ்கின் கலரில் நல்லாவே ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து முக்கியமாக என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அதிக கொழுப்புள்ள உணவுகள், அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அப்புறம் சர்க்கரை உணவுகள், இது 3மே நம்ம சருமத்துக்கு சேரவே சேராதுங்க. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த 3 உணவுகளை நீங்கள் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்த உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு நல்லாவே சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குங்க கலரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதையும் தவிர்த்து தேங்காய் எண்ணெயும் சரி, ஆலிவ் எண்ணெயும் சரிங்க, கொஞ்சமாக உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் ஆலிவ் எண்ணெய் வந்து நம்ம சருமத்தை வந்து நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக மஞ்சள், வேப்பிலை, கற்றாழை, இது 3மே சேர்த்து ஒரு ஜூஸாக குடிங்க. இது குடிக்கிறது மூலிமா நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும், எனி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமையும் பார்த்துக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதை பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணலாம். இது மாதிரி இயற்கையான பியூட்டி டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.